நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. படைப்பினங்களை பார்த்து படைத்தவனை அறிந்து கொள்வோம் என்ற தலைப்புல ஏராளமான விடயங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன. ஒவ்வொரு விடயத்தை பார்த்தாலும் நம்மை படைத்த அந்த அல்லாஹ்வை எம்மால் விளங்கி கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்ததே அவனை அறிந்து கொள்வதற்காக வேண்டி. அவனுடைய சக்தி, அவனுடைய வல்லமை, அவனுடைய குத்ரத், அவனுடைய இரக்கம், இது போன்ற விடயங்களை அறிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் மனிதனையே படைத்திருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் இதை பற்றி கூறும் பொழுது சூரா ஸாரியாத் அத்தியாயம் 51 வசனம் 56 அல்லாஹ் கூறுகிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை. இந்த இடத்திலே லியஅ்புதூன் என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த லியஅ்புதூன் என்ற வார்த்தைக்கு என்ன விளக்கம் என்று சொன்னால், அல்லாமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இதே போல முஜாஹித் இப்னு ஜபர் அல் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் கூறுவது லியஅ்புதூன் என்பது லியஅரிஃபூனி, என்னை அறிவதற்காக வேண்டி. அப்படி என்றால் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை அறிவதற்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். இதே போல ஹதீஸே குதுஸிலே அல்லாஹ் கூறும் பொழுது, இன்னி லம் அஹ்லுகுகும் லிஉக்ஸிர பிகும் கில்லா, என்னிடத்திலே ஆட்கள் குறைவாக இருக்கிறார்கள், அந்த ஆட்களை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி உங்களை நான் படைக்கவில்லை. வலாலி அஸ்தனிஸ பிகும் வஹ்ஷா, நான் தனிமையாக இருக்கிறேன், அந்த தனிமையை போக்குவதற்காக வேண்டி உங்களை நான் படைக்கவில்லை. வலாலி அம்ரின் கத அஜஸ்து அன்ஹு, ஒரு விடயத்தை என்னால் செய்ய முடியாது, அதனால் உங்களை படைத்து அந்த விடயத்தை உங்கள் மூலமாக செய்விப்பதற்காக வேண்டி, இப்படியாப்பட்ட இந்த நோக்கத்திற்காக வேண்டியும் உங்களை நான் படைக்கவில்லை. உங்களை நான் படைத்ததெல்லாம் இன்னமா ஹலக்துக்கும் லிதஅ்புதூனி கஸீரா, என்னை நீங்கள் அதிகமாக வணங்க வேண்டும், அப்படி என்றால் என்னை அதிகமாக நீங்கள் அறிய வேண்டும். வதஸ்குரூனி தவீலா, நீண்ட நேரம் என்னை ஞாபகப்படுத்த வேண்டும். வதுஸப்பிஹூனி புக்ரத வ அஸீலா, இரவு பகலாக என்னை நீங்கள் துதிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் நான் மனிதனை படைத்தேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். ஆகவே அல்லாஹ் எம்மை படைத்த பிரதானமான நோக்கம் அவனை அறிந்து கொள்வதற்காக வேண்டி. ஏனைய படைப்பினங்களுக்கு 5 அறிவை கொடுத்த அல்லாஹ் மனிதனுக்கு மட்டும் 6வது ஒரு அறிவை தந்திருக்கிறான். அந்த அறிவை தந்தது, அந்த அறிவை பயன்படுத்தி அல்லாஹ்வை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி. அருமையானவர்களே, அல்லாஹ்வை எப்படி அறிவது? அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். தபரானியுடைய ரிவாயத், இந்த ஹதீஸை இமாம் அல்பானி ஹசன் என்று கூறுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஃபக்கரு ஃபீ ஆலா இல்லா, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள். வலா தஃபக்கரு ஃபில்லா, அல்லாஹ்வை நீங்கள் சிந்திக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறதா? அவனுடைய உருவம் எப்படி இருக்கும்? அவனுடைய முகம் எப்படி இருக்கும்? அவனுடைய கை கால் எப்படி இருக்கும்? இப்படி அல்லாஹ்வுடைய ஸாத்தை நீங்கள் சிந்திக்காமல் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள், அவனால் படைக்கப்பட்ட விடயங்களை சிந்தியுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ்வை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனால் படைக்கப்பட்ட இந்த கோடான கோடி மஹ்லூக் படைப்பினங்களை பார்த்து நாம் அழகாக அறிந்து கொள்ள முடியும். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இந்த இருவரை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். சூரா தாஹா அத்தியாயம் 20 வசனம் 42 43 அல்லாஹ் கூறுகிறான், இத்ஹப் அன்த வ அஹூக பி ஆயாத்தி, மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட்டிக் கொண்டு என்னுடைய அத்தாட்சியையும் எடுத்துக்கொண்டு ஃபிரௌன் இடத்திலே செல்லுங்கள். வலா தனியா ஃபீ திக்ரி, என்னை ஞாபகம் கொள்ளும் விடயத்திலே நீங்கள் இருவரும் சோர்வு அடைந்து விட வேண்டாம். இத்ஹபா இலா ஃபிரௌன், நீங்கள் இருவரும் ஃபிரௌன் இடத்திலே செல்லுங்கள். இன்னஹு தகா, அவன் எல்லை மீறி விட்டான் என்று அல்லாஹ் இருவரையும், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை ஃபிரௌன் இடத்திலே அனுப்பி வைக்கிறான். இந்த நேரத்தில் இருவரும் வந்து அல்லாஹ்வை பற்றி சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் அந்த இருவரை பார்த்து ஃபிரௌன் கேட்கிறான். சூரா தாஹாவுடைய 49 50வது ஆயத்திலே அல்லாஹ் இதை பற்றி குறிப்பிடுகிறான். ஃபமர் ரப்புகுமா யா மூசா, மூசாவே அலைஹிஸ்ஸலாம் உங்கள் இருவருடைய இரட்சகன் யார் என்று எனக்கு சொல்லுங்கள் என்று ஃபிரௌன் கேட்டுக்கொண்டான். இந்த நேரத்தில் அல்லாஹ் யார் என்பதை ஒரே வார்த்தையில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அதை அல்லாஹ் 50வது வசனத்திலே கூறி காட்டுகிறான். ரப்புன் அல்லதி, எங்களுடைய இரட்சகன் எப்படியாப்பட்டவன் என்றால், அஅதா குல்ல ஷைஇன், ஒவ்வொரு விடயத்திற்கும் ஹல்கஹு, ஒரு படை கோலத்தை கொடுத்து, சும்மா ஹதா, பிறகு அது எப்படி வாழ வேண்டும் என்ற வழியை காட்டியிருக்கிறான். இவன் தான் எங்களுடைய இரட்சகன் என்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுக்கு விளங்கப்படுத்துகிறார்.
தந்திருக்கிறார்கள். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே படைத்திருக்கக்கூடிய கோடான கோடி படைப்பினங்களுக்கு ஒரு அழகான தோற்றத்தை கொடுத்து அது எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற முறையை காட்டி தந்திருக்கிறான். சிங்கத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆண் சிங்கமாக இருந்தால் அதனுடைய பிடரி முடியையும் அழகாக படைத்திருக்கிறான். அதனுடைய கர்ஜனையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கம்பீரமாக ஆக்கியிருக்கிறான். இதே போல அது எப்படி வாழ வேண்டும் என்ற முறையை அல்லாஹ் காட்டி தந்திருக்கிறான். பறவைகளை படைத்து அது எப்படி பறக்க வேண்டும், எப்படி உண்ண வேண்டும் என்ற விடயத்தையும் அல்லாஹ் காட்டி கொடுத்திருக்கிறான். மீன்களை படைத்து ஒவ்வொரு மீன்களுக்கும் வித்தியாசமான தோற்றத்தை, வர்ணத்தை, அழகை கொடுத்து அது எப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற முறையை அல்லாஹ் காட்டி தந்திருக்கிறான். இந்த அடிப்படையில் தான் அல்லாமா தமீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹயாத்துல் ஹயவானில் குபரா, மிருகங்களை பற்றி 2 பாகத்தை கொண்ட ஒரு அற்புதமான கிதாபை எழுதியிருக்கிறார்கள். இதிலே ஒவ்வொரு மிருகத்துடைய வாழ்வுக்கை எப்படி இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த சேனல்ல இதற்கு பிறகு ஒவ்வொரு மிருகங்கள், பறவைகள், விலங்குகள், ஊர்ந்து செல்லக்கூடியவைகள் எப்படி தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்கின்றன, இந்த படைப்பினங்களை பார்த்து நாம் எப்படி அல்லாஹ்வை விளங்கிக் கொள்ளலாம் என்ற விடயத்தை தெளிவாக பார்ப்போம். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாங்கள் முழுமையாக விளங்க வேண்டும் என்று சொன்னால் அவனால் படைக்கப்பட்ட இந்த மிருகங்கள், விலங்குகள், ஊர்ந்து செல்லக்கூடியவை, பறவைகள், இதே போல மரங்கள், இலைகள், புட்பூண்டுகள், இவை அனைத்தையும் நாங்கள் சிந்திக்கும் பொழுது அருமையானவர்களே நாம் அந்த அல்லாஹுடைய ஆற்றலை விளங்கிக் கொள்ளலாம். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆற்றலை முழுமையாக விளங்கி அவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.